ஆட்சி அமைக்கிறதுக்குள்ளே ஒரு சைடு அவரை உயிரை வாங்கிட்டுங்க. 12 சீட்டு கொடுத்துட்டிங்கன்னா உடனே அவரை ஆட்டி படைச்சலான்னு நினச்சிங்களா? அண்டு ஒரு மாற்றத்துக்காக அவர் வந்து தமிழ்த்தாய் வாழ்த்தை வந்து 3வதாக கொண்டு வந்திருக்கார். வந்தே மாதரம் வந்து சுதந்திரத்துக்கு அடித்தளமாக அமைந்தது. அதனால் முதலமைச்சர் விஜய் இப்படி பண்ணதில் தப்பில்லைன்னு என்னுடைய தாழ்மையான கருத்து. எனக்கு அரசியல் தெரியாது, அரசியல் நுணுக்கமும் தெரியாது, எனக்கு அதை பற்றி கவலையும் இல்லை. பட் முதலமைச்சர் பதவியேற்று ஒரே நாளில் குற்றம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க. அது ஒரு வகையில் அவருக்கு நல்ல விஷயந்தான். இன்ஃபேக்ட் டிவி சீரியலில் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் கேரக்டரில் பண்ணுறவங்க தான் நல்ல ரீச் ஆவாங்க. அதே மாதிரி தான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த தவறு பண்ணதை நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் எனக்கு அது தவறாக தெரியல. நான் இந்த ஃபோனில் மட்டும் 483 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கேன். அண்ட் மோரோவர் இன்னொரு ஃபோனில் 54 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கேன். மொத்தம் 537 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கேன். நாட்டுக்கு எந்த கருத்து, எது வேணும் எது வேண்டாங்கிற விஷயங்களை சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. நான் யூடியூப்பை நடத்தாட்டாலும் இது தப்புனா தப்பு, இது ரைட்னா ரைட்டுன்னு நான் வேறு விதமாக சொல்லத்தான் செய்வேன். அண்ட் மோரோவர் முதலமைச்சர் மேலே குற்றம் சொல்கிறத நாளே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, நல்ல விஷயந்தான். பட் அவர் வந்து ஒரு கொள்கையோடு வந்திருக்காரு. வீணாக அரசியல் தலைவர்கள் கரை வேட்டி கட்டிக்கிட்டு ஒரு ட்ராக்கில் போவாங்க. நான் எல்லா தலைவர்களையும் சொல்லலை, குறிப்பிட்டு யாரையும் சொல்லலை, நான் எல்லாரையும் தான் சொல்கிறேன். அண்டு இவர் ஏதோ புதுசாக பண்ணணும்னு நினைக்கிறாரு. முதல்ல குற்றம் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க. அதை அவர் கண்டுக்காமல் போனால் நிச்சயமாக அவர் நல்லது பண்ணுவார். முதலமைச்சர் விஜய் அவர்கள் தப்பு பண்ணதான் நான் பார்க்கல. எல்லா விஷயத்துலேயும் தவறுகளும் இருக்கும், சரியும் இருக்கும். அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை பண்ணலாம்னு நினச்சிருக்காரு. தமிழ்த்தாய் வாழ்த்துங்கிறது ஒரு எழுதப்பட்டது மணிமேகலை காப்பி அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து எடுக்கப்பட்டதுன்னு வச்சுக்கோ. வந்தே மாதரம்ங்கிறது நம்ம தேசிய உணர்வை தான் அவர் முதல்ல கொடுத்தாரு தவிர மற்றபடி கிரிட்டிசைஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. தமிழ்த்தாய் வாழ்த்தை தமிழை வந்து முதலமைச்சர் புறக்கணிச்சதாகவே வச்சுக்கோமே. புறக்கணித்தாலும் தமிழுக்கான மதிப்பு அளிக்க முடியுமா? அது பண்பட்ட மொழி. அதை புறக்கணித்தது மட்டுமே ஒரு குத்தமாக சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருங்க. அவர் பாட்டில் அவர் வேலையை பார்க்கட்டும், நான் பாட்டில் என் வேலையை பார்க்குறேன். எவனுக்கும் பயப்பட மாட்டேன். இந்த பதிவுனால் எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நான் பயப்பட மாட்டேன். எனக்கு பின்புலமாக கடவுள் இருக்கார். நன்றி, வணக்கம்.